எடப்பாடி ஈரோட்லயே போயிட்டு இந்த கலகலப்பு படத்துல வர மாதிரி தான் வெட்டு புலியா செத்து இடியாட்டுற மாதிரி மீட்டிங்க போட்டு இவர் கிரௌட காட்ட அங்கிட்ட அவர் கிரௌட காட்ட எல்இடி ஸ்கிரீன். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணுங்க. அதுவும் ஒரே அதாவது நான் ஆட ஒரு வாசிக்க ஒரே கலப்பா இருக்குன்ற மாதிரி திரும்ப வந்துட்டு அவர் சொல்ற விதத்துல எடப்பாடி ஆகட்டும் செங்கோட்டையன் ஆகட்டும் எல்லாருமே, அதாவது எந்த கட்சி தொடங்கினாலும் நம்ம டிஆர்பி ராஜான சொன்ன மாதிரி தான் இந்த சைடு டிஎம்கே இருந்துகிட்டே இருக்கும், இங்கிட்ட வரவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. 2026 எலெக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். வழக்கம் போல 2021 நம்ம இருக்க தான் போறோம். இந்த பக்கத்துல இருக்க பாதி பேருக்கு கண்டிப்பா 3 முறை மலர் வலையை வச்சிருவோம். அடுத்து 37 வரும்போது இந்த பக்கம் இருக்க மொத்தத்துக்கு மலர் வச்சிடலாம். ராம ரவிக்குமாரா இருந்தாலும் சரி, பாஜக இருந்து யார் வந்தாலும் சரி, அது எல்முருகனா இருந்தாலும் சரி, நைனானா இருந்தாலும் சரி, அண்ணாமலையா இருந்தாலும் சரி, இந்த குட்டையா ஒண்ணு சுத்திட்டு இருக்குமே சூர்யா இளைஞர் அணி, அதுவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து ஈரை பேனாக்கி பேரை பெருமாளாக்க நினைத்தால் கண்டிப்பாக அவர்களின் பட்டை உரிக்கப்படும். இது திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் ஆட்சி. அதனால அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மத நல்லிணக்கத்துக்கு கேடு விளைவிக்கும் விதமா எந்த செயல் செய்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். அதை அவர் பார்த்துக் கொள்வார். அதனால் நமக்கு எந்த அச்சமும் வேண்டாம். தமிழக மக்கள் வழக்கம் போல கார்த்திகை தீபமா இருந்தாலும் சரி, வரக்கூடிய கிறிஸ்மஸா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய பொங்கலா இருந்தாலும் சரி, நம்ம சிறப்பா கொண்டாடிட்டே இருப்போம்.